வணக்கம். நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். நெறைய ஃபேக் ஐடிஸ் பழையபடி உலா வந்துட்டு தான் இருக்குது. நேயர்கள் இந்த ஃபேக் ஐடிஸ்லலாம் கொஞ்சம் தற்காத்துக் கொள்ளுங்க. கரெக்டான ஐடிய பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. என்னுடைய நிறுவனமோ அல்லது என்னை சார்ந்த நிறுவனமோ தவிர, எந்த நிறுவனத்திலும் நாங்க யாரையும் கூப்பிடுறது கிடையாது. ஸோ நேரடியாக இங்க இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து பாருங்க. அல்லது இந்த நிறுவனத்தை பற்றிய தகவல்களை என்னுடைய வெப்சைட் saisha2.in அப்படிங்கிற இடத்துல நீங்க தெரிந்து கொள்ளலாம். எனவே இந்த ஃபேக் ஐடியிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்போம். நமக்கு என்ன பண்ணுவாங்க இப்ப டிவிடெண்ட் அப்படிங்கிற ஒரு தொகையை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி டிவிடெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கம்பெனிக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டை உங்களுக்கு என்ன பண்றாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. இது ஒரு ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கம்மியா இருந்தா கூட இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா கம்பெனி ப்ராஃபிட்டபிளா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு டிவிடெண்ட் அப்படிங்கிற ஒரு தொகை வந்து கொண்டு இருக்கிறது. இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது டெலிவரி, அதாவது ஒரு ஷார்ட் டேர்ம்லயோ குறைந்தபட்சம் ஒரு மாதமோ 3 மாதமோ 1 வருஷமோ இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கவங்களுக்கு தான், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு தான் இந்த டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமௌண்ட் கிடைக்கும். டெய்லி ட்ரேடிங் பண்றவங்களுக்கு, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்றவங்களுக்கு, கமாடிட்டி கரன்சி ட்ரேடிங் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா தொகை, இந்த ஈவுத்தொகை உங்களுக்கு கிடைக்காது. இது எப்ப அனௌன்ஸ் பண்ணுவாங்க? ஜெனரலா போர்ட் மீட்டிங் போது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. குவார்டர்லி ரிசல்ட்ஸ் போது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்ப அடுத்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா இயர் எண்ட் ரிசல்ட்டும் வரப்போகுது. 4வது குவார்டர் ரிசல்ட்டும் உங்களுக்கு வரப்போகுது. இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகை பத்தி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். டிவிடெண்ட்டை இந்த மாதிரி ரூபாயா கொடுத்துருவாங்க. சில பேர் அது போனஸ் ஷேர்ஸா கூட உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுவாங்க. எனவே நம்ம ஷேர்ஸ் வாங்கி வைக்கிறதுனால ஷேர்ஸ் ஏறுவது இறங்குவது ஒரு விஷயம். ஆனா இந்த எக்ஸ்ட்ராவா ஒரு அமௌண்ட் கிடைக்குது பாத்தீங்களா, இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது பத்தி தான் நாம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். டிவிடெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 5000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இயர்ல டிவிடெண்ட் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு நீங்க டாக்ஸ் ஃப்ரீ உண்டு. 5000க்கு மேல வரும்போது அஸ் யூஷுவல் உங்களுக்கு அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அப்ளிகபிள் ஆக ஆரம்பிச்சிடும். டிவிடெண்ட் 3 வகைப்படும். ஒன்று பாத்தீங்கன்னா இன்டரிம் டிவிடெண்ட், இரண்டாவது ஃபைனல் டிவிடெண்ட், மூன்றாவது ஸ்பெஷல் டிவிடெண்ட். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர்க்குள்ள கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பேர் இன்டரிம் டிவிடெண்ட். ஃபினான்ஷியல் முடிந்த பிறகு கொடுக்கும்போது அது ஃபைனல் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லப்படும். சில சமயம் உங்களுடைய ஸ்பெஷல் டிவிடெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் டேட் அப்படின்னு ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த ரெக்கார்ட் டேட்டுக்குள்ள இந்த கம்பெனி ஷேர்ஸ் யாரெல்லாம் நீங்க டிமெட் அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு ஷேருக்கு இவ்வளவு ரூபாய் வீதம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, டிக்ளேர் பண்ணுவாங்க. அதையே ஃபேஸ் வேல்யூவில் கனெக்ட் பண்ணி பர்சன்டேஜ்ல சொன்னா அதுக்கு பேரு டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிறதுல ஹையா கொடுக்கக்கூடிய 2க்கு மேல கொடுத்தாலே இட்ஸ் அ குட் கம்பெனி. அதுலயும் சில கம்பெனிகள் உங்களுக்கு 3, 4, 5 இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த தொகுப்பை தான் நான் இன்றைய பதிவின் போது நான் உங்களுக்கு கொண்டிருக்கிறேன். நான் இந்த கொடுத்துருக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. என்னுடைய பார்வையில இவங்கெல்லாம் ஒரு ஹை டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க உங்க போர்ட்ஃபோலியோல இருந்துச்சு அப்படின்னா நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா வரக்கூடிய ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க அதுக்குள்ளாட்டி நீங்க செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்ல அந்த கம்பெனி ஷேர் உங்ககிட்ட இல்லைன்னா உங்களுக்கு இந்த டிவிடெண்ட் கிடைக்காது. புதுசா வாங்கியிருப்பாங்கல்ல அவங்களுக்கு போய் கிடைச்சிடும். அதனால இந்த கம்பெனி ஷேர்லாம் உங்க போர்ட்ஃபோலியோல இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா நீங்க புதுசா வாங்குறவங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வாங்க ஆரம்பிக்கலாம். அடுத்த குவார்டர்ல கூட உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கலாம். ஏற்கனவே வச்சிருக்கவங்க பத்திரமா வச்சுக்கோங்க. நமக்கு டிவிடெண்ட் சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைச்சிட்டு தான் போகட்டுமே. ஸோ அப்படி பார்க்கும்போது சில கம்பெனிகள் ஒரு 20 கம்பெனி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த கம்பெனிகள்லாம் என்ன மாதிரி டிவிடெண்ட் ஈடு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். இதுல நம்ம முதல்ல பார்க்க போற கம்பெனி ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படிங்கிற இந்த கம்பெனி டிவிடெண்ட் ஈல்டாக 3.06% கொடுத்திருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 426 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,80,399 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 7,759 கோடி கொடுத்துட்டு வராங்க. இந்த கம்பெனியோட டெட் 0.56 இருக்கு. இரண்டாவதாக கோல் இண்டியா டிவிடெண்ட் ஈல்டாக 6.42% கொடுத்திருக்காங்க. நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி கோல் இண்டியா. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 385 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 2,37,295 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 36,942 கோடி. கடந்த 5 வருடங்களில் அதிகரித்து தான் காணப்படுது நம்மளுடைய கோல் இண்டியாவுடைய ப்ரொடக்ஷன்.
இதனுடைய டெட் ஈக்விட்டி 0.08 வச்சிருக்கிறாங்க. மூன்றாவது பிடிசி இந்தியா. இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்டு 4.76. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 163 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 4850 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 480 கோடி வச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய டெட் வந்து 0.84. நான்காவது விஎஸ்டி இண்டஸ்ட்ரி என்ற கம்பெனி. சமீபத்தில் இவங்க வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 5.6% அப்படிங்கிற இடத்துல இருக்குது. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 267. இவங்களுடைய எம் கேப் 4545. ஸ்மால் கேப் கம்பெனி. சமீபத்தில் இந்த கம்பெனி ஸ்பிளிட் ஆயிருக்கு. இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 301 கோடியாகவும் இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்குது. ஐந்தாவது நான் பார்க்க போற கம்பெனி குஜராத் ஃபைபர் போர்ட் அப்படிங்கிற இந்த கம்பெனி 5.12% கொடுத்திருக்கிறாங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 138 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 6705 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 332 கோடி கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. ஆறாவது பவர் கிரிட் அப்படிங்கிற இந்த கம்பெனி. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 293 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 2,73,344 கோடி. இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்டு 3.76%. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 15,592 கோடி கொடுத்திருக்கிறாங்க. இந்த கம்பெனி டெட் 1.42%. ஏழாவது ரைட்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி. ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 222 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்டு 3.88%. மார்க்கெட் கேப் 10,709 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 489 கோடி கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. எட்டாவது பல்மர் லாரே அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்டு 4.49%. கரண்ட் மார்க்கெட் பிரைஸாக 189 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 3233 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 199 கோடியாகவும் இந்த கம்பெனி டெட் 0.04 அப்படிங்கிற இடத்துலயும் இருக்காங்க. இது ஒரு லாஜிஸ்டிக் பலதரப்பட்ட விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஒன்பதாவதாக கேஸ்ட்ரால் இந்தியா 6.47% டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்திருக்காங்க. நல்ல ஹை டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 203 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 20,106 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 927 கோடியாகவும் இருக்குது. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. பத்தாவதா இருக்கக்கூடிய கம்பெனி பெட்ரோநெட் எல்என்ஜி அப்படிங்கிற இந்த கம்பெனி. இவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு 3.35%. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 283 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 42,585 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 3,527 கோடியாகவும் இருக்கிறது. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. அடுத்து நம்ம பார்க்க போற கம்பெனி நமக்கு நன்கு அறிமுகமான ஹெச்சிஎல் டெக். இந்த கம்பெனி டிவிடெண்ட் ஈல்டாக 3.54% கொடுக்குறாங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,422 ரூபாய் அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு கரெக்ஷன்ல கிடைச்சிட்டு இருக்காங்க. மார்க்கெட் கேப் 3,85,910 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 15,710 கோடி கொடுத்துட்டு வராங்க. இந்த கம்பெனியோட டெட் 0.03. 12வது கம்பெனி நமக்கு நன்கு அறிமுகமான ஐடிசி. இவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு 3.35% கொடுத்துட்டு வராங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 409 கோடியாகவும் மார்க்கெட் கேப் 5,12,703 கோடியாக உள்ளது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 20,723 கோடியாகவும் இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்குது. 13வது கம்பெனி நால்கோ அப்படிங்கிற கம்பெனி. நேஷனல் அலுமினியம் நால்கோ. டிவிடெண்ட் ஈல்டு 3.17 அப்படிங்கிற பர்சன்டேஜ்ல கொடுத்துட்டு வராங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 157 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 28,963 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 2,059 கோடி கொடுத்துட்டு வராங்க. இந்த கம்பெனியும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. அடுத்ததாக ஜிஇஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி. ஷிப்பிங் கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய கம்பெனி. டிவிடெண்ட் ஈல்டு 4.68% கொடுத்துட்டு வராங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 906 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 12,943 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 2,614 கோடியும் இந்த கம்பெனியுடைய டெட் 0.24 அப்படிங்கிற இடத்துலயும் இருக்கிறாங்க. அடுத்ததாக நமக்கு நன்கு அறிமுகமான அசோக் லைலாண்ட். டிவிடெண்ட் ஈல்டு 2.42. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 205 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 60,239 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2,679 கோடி. இந்த கம்பெனி கொஞ்சம் டெட் அதிகம் 4.51 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. அடுத்ததாக டிவிடெண்ட் கிங்னே சொல்லலாம் வேதாந்தா. இந்த கம்பெனி டிவிடெண்ட் ஈல்டாக 6.39% கொடுத்துட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு 4 முறை கூட இவங்க என்ன பண்ணுவாங்க, டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 401 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,56,982 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 7,537 கோடியாகவும் இந்த கம்பெனில டெட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது 2.34. அடுத்ததாக நிர்லான் அப்படிங்கிற கம்பெனியும் டிவிடெண்ட் ஈல்டாக
4.82% கொடுத்துட்டு வராங்க. இந்த கம்பெனி ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. 4872 அப்படிங்கிறது உங்களுடைய மார்க்கெட் கேப். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 540 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 205 கோடியாகும். இந்த கம்பெனிலையும் கொஞ்சம் டெட் அதிகம், 3.07 அப்படிங்கிற இடத்துல இருக்கு. டெட் அப்படிங்கிறதும் இந்த டிவிடெண்ட் ஈல்ட் அப்படிங்கிறதுலாம் ஒரு நல்ல ஃபேக்டர். ஒரு கம்பெனிகளை திறனாய்வு செய்யும் போது இந்த டிவிடெண்ட் ஈல்டு, டெட் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்க. இந்த கிரைட்டீரியெல்லாம் இருக்கும்போது அந்த கம்பெனிகள் ஈவன் தோ இறங்குனா கூட திருப்பி ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் செக் பண்றோம். அடுத்ததாக ஐஓசி. இந்த கம்பெனி நல்ல ஹை டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனி. இருக்கிறதே இவங்க தான் அதிகமா கொடுத்துருக்காங்க. 8.93% கொடுத்துருக்காங்க. அவங்களையும் மிஞ்சி அடுத்து வரவங்க கொடுக்குறாங்க. ஆனா இந்த கம்பெனி அதிகமான அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆயில் அண்ட் கேஸ் செக்டர் எல்லாமே நல்ல டிவிடெண்டை கொடுத்துட்டு தான் வர்றாங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 130 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,83,773 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 41,615 கோடி கொடுத்துட்டு வராங்க. இந்த கம்பெனியோட டெட் வந்து 0.67. 19வது வரிசையில் இருக்கக்கூடிய கம்பெனி பிபிசிஎல். இந்த கம்பெனியும் இருக்கிறதே அதிகபட்சமாக இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே 11.27% கொடுத்துருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 279 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,21,239 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 25,793 கோடி கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனியோட டெட் 0.6 அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இறுதியாக நம்ம பார்க்க போற கம்பெனி ஓஎன்ஜிசி. டிவிடெண்ட் ஈல்டு 5.03% கொடுத்திருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 226 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 2,84,326 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 54,704 கோடி கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனியோட டெட் 0.36 அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ என்னுடைய கணிப்புல நான் சில கம்பெனிகள் எடுத்துட்டு இருக்கேன். இன்னும் நிறைய கம்பெனிகள் நல்ல ஒரு ஹை டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனிகளாக இருக்கிறாங்க. டிவிடெண்ட் மட்டுமே ஒரு கிரைட்டீரியா, டெட் மட்டுமே ஒரு கிரைட்டீரியா அப்படிங்கிறது கிடையாது. எல்லா காம்பினேஷனும் சேரும் போது நமக்கு அந்த கம்பெனிகள் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாது. எக்ஸ்ட்ராவா இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டும் நமக்கு ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் இந்த பதிவை கொடுத்துருக்கேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்களும் நன்கு திறனாய்வு செய்து நல்ல கம்பெனிகள், நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனிகளாக தேர்ந்தெடுத்து வாங்குங்க. இந்த சரிவு காலத்திலையும் இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சின்ன ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற பதிவை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.